Friends, welcome to Spicy Minion channel. என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பன்னீர் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு மில்கி மிஸ் பன்னீர் எடுத்துக்கிட்டேன் நான். பன்னீரை கீழ போட்டுட்டு கொஞ்சம் டர்மரிக் மஞ்சத்தூள் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சால்ட், உப்பு போட்டு ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஜஸ்ட் ரோஸ்ட் ஆனால் போதும். இது பன்னீரை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நான் இந்த குக்கரே எடுத்திருக்கேன். இதில் நெய் ஊற்றிட்டு ஆனியனை நல்லா சின்ன சின்ன இது பொடி சைஸ்க்கு நைஸாக கட் பண்ணிவிடுங்க. இது நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க, ஏன்னா இது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்குறதுக்கு. ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெய் திரும்ப போட்டு அன்னாசிப்பூ, ஸ்டார் பூ, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஜாதி பத்திரி போட்டு பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா அதையும் போட்டு வதக்கிடுங்க. இது நெய் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க. கட் பண்ண ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ரெண்டாக ஆட் பண்ணிட்டோம். க்ரீன் சில்லி ஒன்று எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு 3 பொடியாக சேர்த்துருக்கோம். ஏன்னா பெரியவங்களாக இருக்கட்டும் சரி, சின்னவங்களாக இருக்கட்டும் சரி, 2 பேரும் அவாய்ட் பண்ணிடுவாங்க கடிக்க முடியாது அப்படின்னு. அதுக்காக பொடியாக இருக்கிறப்போ ரைஸோட வச்சு சாப்பிட்றப்போ ஈஸியாக இருக்கும். தக்காளி, புதினா ஆட் பண்ணிட்டோம். நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணுறப்போதே சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்து சால்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பன்னீர்லையும் ஃப்ரை பண்ணுறப்போ போட்டிருக்கோம். தயிர் 2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட நான் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா பவுடர் வந்துட்டு ஹோம்மேட் தான். மிளகும் தனியாத்தூளும் சேர்த்து அரைச்சி இந்த பவுடர் எடுத்திருக்கேன். இதோட லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி பாஸ்மதி நான் வாஷ் பண்ணி 1 கப் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை கப் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. 3 விசிலுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மற்ற 2 விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 3 விசில் வந்தோடனே எடுத்தாச்சு. கொத்தமல்லியை அப்படியே மேலே போடுறோம். மேலே தூவிட்டு அதையும் ஜஸ்ட் கிளறி விட்டுடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.